நாலு கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில இப்ப பார்க்கக்கூடிய பலன் வந்து சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன். அது என்னங்க வக்ர நிவர்த்தி? மார்ச் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை அவர் வக்ரமா இருந்தார். இப்ப வக்ர நிவர்த்தியாகி மே மாசம் 31ஆம் தேதி வரை நல்லா பாத்துக்கணும். மே மாசம் 31ஆம் தேதி வரை அவர் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுவும் சனி பகவானோட சேர்ந்து. இதுல என்னன்னா, குரு பயிற்சி இந்த மாசத்துல வருது. மே மாசத்துல ராகு கேது பயிற்சியும் வருது. இந்த 2 கிரகம் பயிற்சி ஆயிரும். ஆனா சனி பகவானும் சுக்கிர பகவானும் 2 நட்பு கிரகம் சேர்ந்து பயங்கரமா, அதுவும் மீன ராசியில உச்சத்துல உட்காந்துருக்கு. அப்ப உச்சமான சுக்கிரனா இங்க உச்சமான சனி பகவானா இருப்பார். அப்ப இந்த 2 கிரகம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது, அதுக்கான பதிவுதான் இது. மே மாசம் 31ஆம் தேதி வரை எல்லா ராசியும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பார். ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. அது மட்டும் இல்ல, சொகுசு காரு, சொகுசு பங்களா, திடீர் லாட்ரி யோகங்கள், வண்டி வாகன யோகங்கள், உல்லாச பயணங்கள், இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். எல்லாரும் சுக்கிர பகவானுடைய கிரகம் வந்தா டக்குன்னு பாருங்க ஜாதக நோட்டை எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வக்ர நிவர்த்தி பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு மே மாசம் 31ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய லாபகரமான ராசி 11ஆவது ராசி தாங்க இந்த கும்பராசி. 11ன்னா என்ன? லாபம் தான், நம்முடைய ஆசை தான். அப்படிப்பட்ட ராசி தான் இந்த கும்பராசி. அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசியோட அதிபதி பாருங்க சனி பகவான் வர்றார். நல்லா உழைக்கக்கூடிய திறமை, தன்னுடைய உழைப்புல முன்னேறக்கூடிய ஒரே ராசி கும்பராசி தான். இவங்களை மதிச்சா நல்ல மதிப்பு கொடுப்பாங்க, இவங்களை மதிக்கலாம் இவங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க. இது சூப்பரான ராசி. அதான் அதோடைய உருவத்தை கலசத்தை கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கலசங்கிறது எங்க இருக்கும்? ஒரு புனிதமான இடத்துல தானே இருக்கும். இதுதாங்க கும்பம். எந்த வேலை கொடுத்தாலும் சரி, அது ஃபாஸ்டா சூறாவளி வேகத்துல அந்த வேலையை பார்ப்பாங்க. இதுதான் கும்பத்துடைய சிம்பிள். பயங்கர பெரிய ஆள்லாம் பாருங்க கும்பராசியா இருப்பாங்க, கும்ப லக்னமா இருப்பாங்க, கும்பராசியா இருப்பாங்க. பயங்கர டேலண்டான குணம் பயங்கரமா இருக்கும். கும்பத்துல மட்டும் பிறந்துட்டாள் இது எதுக்குமே அசர மாட்டாங்க. எது வந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் வெளியில இங்க காட்டிக்க மாட்டாங்க, அசரவும் மாட்டாங்க. இதாங்க கும்பம். நீ எவ்வளவுலாம் அடிச்சு தொங்க போடு, என்கிட்ட தைரியம் இருக்கு, நான் பெரிய ஆளு, என்கிட்ட சாதிக்கக்கூடிய திறமை இருக்கும்பாங்க. பிடிச்ச விஷயமே கும்பத்துக்கு தான் நம்மகிட்ட. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுல்ல. ஆசை இருக்கும்ல லைஃப்ல, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், ஆசை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தாங்க. ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான். இப்போ ஒருத்தர் வந்து ஸ்வீட் கடை வச்சிருக்காரு, பேக்கரி வச்சிருக்காரு நடத்துறாரா, அவர் ஜாதகத்துல பாருங்க சுக்கிரன் நல்லா இருப்பாரு. இல்ல ரெடிமேட் கடை வச்சிருக்காங்க, பெரிய பெரிய ரெடிமேட் ஸ்டோர்னா வச்சிருக்காங்கன்னா அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருப்பாரு. வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள்லாம் பாருங்க இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான். அது மட்டும் இல்லைங்க, பொதுவா ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா நீட்டா வைக்கணும்னா சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேணும். ஆண்களுக்கு மனைவி வேணும்னா கண்டிப்பா சுக்கிர பகவான் வேணும். இல்லற வாழ்க்கையில நமக்கு சுகம் கிடைக்கணும்னா சுக்கிர பகவான் வேணுங்க. இவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் சுக்கிரனா வருது. அப்ப ஜாதகத்துல எப்படி அவர் இருக்கணும்? நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்க கூடாதா? நல்லா தானே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் எத்தனாம் வீட்டு அதிபதி? 4ஆம் வீட்டு அதிபதி. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டு அதிபதி. நல்ல கிரகம், நல்ல நட்பான கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தாங்க உங்களுக்கு. வேற எந்த கிரகமும் கிடையாது. அப்ப பாருங்க சுக்கிரன் வந்து போகும். இப்ப இது எடுக்க இந்த பலன் கொடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட் தயவு செய்து ஒரு பொது பலன் எடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாருங்க. ஏன்னா கும்பராசிக்கார் எல்லாமே சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்குங்க, இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு சுக்கிர பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு பலனை வச்சீங்கன்னா கரெக்டான பலன் உங்க மனசுக்குள்ள வரும். ஏன்னா இதனால வரைக்கும் உச்சமான சுக்கிரன் இருந்தாருங்க. உச்சமா இருந்தாலும் அவர் நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுக்கவே கிடையாது சுக்கிர பகவான். ஏன்னா 100க்கு 0% தான் பலன் கொடுத்தாரு. ஏன்னா வக்ரங்கிற எத்தனை நாள்? மார்ச் மாசம் 1ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா
ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி வரை ஒரு வக்ரமா இருந்தார். அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பலன் இல்ல, நல்ல பலன் பார்க்க முடியல, என்னால முடியல அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும். இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, வண்டியில பிரச்சனை, வாகனத்துல பிரச்சனை, எத்தனை பேர் இருந்துச்சு. அம்மா அப்பாவுக்கு எத்தனை பேருக்கு மருத்துவ விரைய செலவு இருந்துச்சு. ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஒரு நிரந்தரமா வேலை பார்க்க முடியல, உத்தியோகம் பார்க்க முடியல, வேலை அதிகாரி மேல் அதிகாரிட்ட எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. எங்க அப்பா எனக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எங்க அம்மா எனக்கு நல்லா பேசிக்கிறேன், திடீர்னு என்கிட்ட பேசல. வண்டி நல்லா போணுச்சு, திடீர்னு அதை ரிப்பேர் இருந்துச்சு. ஏகப்பட்ட செலவு ரொம்ப பண்ணிவிட்டேன். நான் ஒரு கோர்ட்டு கேஸை பார்த்து விட்டேன். பொருளாதார வருமானம் எனக்கு சரியா அமையல, வருமான இன்கம் சரியா நிக்கல. காசு பணத்தை ஒரு இடத்துல கொடுத்து அந்த பணம் எனக்கு வரல. அந்த பணம் எப்ப கிடைக்கும்? எந்த ஒரு வீடு இடத்த விற்கலாம் பாக்குறேன், எப்ப இந்த பிரச்சனை சரியா இந்த இடத்த நான் விற்பேன்? வேலை எனக்கு எப்ப கிடைக்கும்? அடுத்த பாயிண்ட், வேலை எப்படி இருக்கும்? கடன் எவ்வளவு நாள் இந்த கடன் இருக்கும், அந்த கடன் சுமை எனக்கு தீருமா அப்படிங்கிற விஷயம். நண்பர்கள் கூட்டாளிட்ட ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. இது எல்லாமே நடந்துச்சா கேட்டா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இந்த கும்பராசிக்கார யார் ஜாதக தசா புத்தி சரியில்லோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அமைப்பு வந்திருக்கு. ஏன்னா 7.5 சனியில ஜென்ம சனி முடிஞ்சு இப்ப பாத சனி நோக்கி போயிட்டு இருக்கீங்க. 5 வருஷம் 7.5 சனி முடிஞ்சிருச்சு. சனி நல்லா இருந்தா இதெல்லாம் நடக்காது. சனி பகவான் கெட்டு போயிருந்தா இதெல்லாம் நான் சொன்ன விஷயம் எல்லாம் நடக்கும் உங்க வாழ்க்கையில. கேளுங்க கும்பராசிக்கார ஆமான்னு சொல்ல. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்த கும்பராசி. இப்ப பாருங்க, பாத சனி போதான அந்த குரு பகவான் பேர்ச்சியை உங்க ராசியை பாக்குறது, இதனால நீங்க தப்பிச்சிட்டீங்க. கும்பராசி எல்லாமே தப்பிச்சுட்டாங்க. கும்பராசி அறவே 7.5 சனி இந்த 2.5 வருஷம் பாதிக்காதுங்க. என்னென்ன இழந்தீங்களோ அதெல்லாம் எடுக்க போறீங்க. இந்த சுக்கிர பகவானும் சேர்ந்து உங்களுக்கு கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்காரு. வா 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 அப்படிம்பாரு. வா, உனக்கு இடத்துல பிரச்சனை இருக்கா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கா, அந்த இடத்த வித்துதான் உனக்கு காசு பணம் நான் கொடுக்குறேன், எடுத்துக்குன்னு சொல்லுவாரு. இதுதான் நடக்க போகுது. இந்த சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேசி மே மாசம் 31க்குள்ள இது நடக்கும். இடம், போய், வீடு, வண்டி, வாகனம், அம்மாவுடைய ஹெல்த், அம்மா அப்பாவுடைய ஹெல்த் எல்லாமே சூப்பரா இருக்கும். வழக்கு பிரச்சனை இருக்காது, சொத்து பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை இருக்காது, பொருளாதார வருமானத்தை பெரிய ஆளா இருவீங்க, வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை, நல்ல வேலை கிடைக்கும், சூப்பரான வேலை கிடைக்கும். பார்த்துங்க, வேலை உத்தியோகத்துல தடை கிடையாது, தாமதம் கிடையாது, நல்ல வேலை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எதுவுமே இனிமே வராது. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் 1 ரூபாயாச்சும் காசு பணத்தை நீங்க கடன் அடைப்பீங்க பாருங்க. இப்ப வரும் பாருங்க பணம், மே மாசம் 31 ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு பணம் சார்ந்த விஷயம் வரும் பாருங்க. சகோதர சகோதரி நல்லா இருக்கும் பாருங்க. படிப்பு கல்வியில அதிக மதிப்பெண் எடுக்கிறது கும்பமா இருக்கும் பாருங்க. கரெக்டா இருக்கும். மே மாசம் கடைசிக்குள்ள ரிசல்ட் வந்தா உங்க பக்கம் சாதகம். அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, தைரியமா எழுதுங்க, ரிசல்ட் நல்லா பர்ஃபெக்டா வரும். மாணவ மாணவிகளுக்கு சொல்றேன், நல்ல டைம் இருக்கு பாத்துங்க. அடுத்து பாருங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், வெளியூர்ல வேலை பார்க்கணும், கண்டிப்பா வேலை உத்தியோகம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அந்த பிளானுக்குள்ள போயிட்டீங்க, பண்ண போறீங்க, இது நடக்க போகுது. வேற கண்ட்ரி விட்டே நிறைய பேர் வேற கண்ட்ரி போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த கும்பராசிக்கு பார்த்துங்க. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், கணவன் மனைவிகள் ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய நபர் மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தை மட்டும் தொழில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனம் பயணிங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப 10ஆம் இடத்து அதிபதி நீசமா உட்கார்ந்துருக்காரு. அப்ப கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி பாருங்க, லாப வருமானம், பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம், வெளிநாட்டுல இருக்கு, வெளியூர்ல இருக்கு. இப்ப லாட்ரி யோகம் எடுக்கலாமா? கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து தசாபத்தை எடுங்க, கண்டிப்பா யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய ஜாதகத்தை மூப்பரும் கண்டிப்பா வெற்றி நிச்சயம். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க. மெயினா மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடிஏ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு ஃபீல்டு சூப்பரா இருக்கும். இந்த நேரம் நல்ல நேரமா இருக்கு. கோச்சாரத்துல நல்ல கிரகம் நல்லா இருக்கு. விதியில இருக்குதா? இதான் உங்கள்கிட்ட நான் கேட்பேன். இதுல இருந்தால் இப்ப இது நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும், இல்லைன்னா இல்ல. அப்ப நல்ல டைம், கண்டிப்பா ஜாதகத்துல பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வரும். இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா, ஒரு முதல் நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்தவங்க. தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை எல்லாமே சூப்பரான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. பிடிச்சதா தான் உங்கள்ட்ட. இனிமே எதுவுமே தைரியத்தை மட்டும் விடாதீங்க, தன்னம்பிக்கை விடாதீங்க. இனிமே பாருங்க, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், உத்தியோகம் பண்ணக்கூடிய நபர்கள், ஜாதக பார்த்து தசாபதி பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஒரு சிறு இடமாற்றம் பண்ணுவீங்க. ஒரு குழப்பம் இருக்கும், அந்த குழப்பங்கள் தீரும். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கும். அடுத்து பார்த்தா சதயத்துல பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க. உங்களுடைய பிரம்மாண்ட சிந்தனை எல்லாமே, கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வியில, உத்தியோகத்துல உயர்ப்பது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஒரு சுப செலவு, சுபகாரியம் கண்டிப்பா வீட்டுல நடக்க போகுது. மே மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. பாத்துங்க, தொழில் மாற்றமோ, உத்தியோக மாற்றம், வெளிநாடு யோகமோ, வெளியூர் யோகமோ, படிப்பு கல்வி எல்லாச்சும் ஒரு விஷயம் நல்லா கண்டிப்பா நடக்கும். அது நல்லா நடக்கும். பாத்துங்க, நல்ல காரியம் கண்டிப்பா உண்டு. பாத்துங்க, சதயத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, புரட்டாதி பாருங்க, ஒரு பொறுமையான குணம், ஒரு அமைதியான குணம், அனுசரிச்சு போறவங்க, தன்மையான குணம். இனிமே தாங்க உங்களுடைய கஷ்டமே தீரப்போகுது. காசு பணம் கொடுத்தா பணம் வரல, லாபம் வருமானம் இல்லை, சரியா இல்லை, எல்லாமே கஷ்டப்பட்டேன், ரொம்ப தடையில பார்த்துட்டு, ரொம்ப ஒரு
ஒரு மந்தமான தன்மைக்கு போயிட்டு இனிமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் பாக்குறது, நல்ல ஒரு லாபத்தை பாக்குறது, இன்கம் பாக்குறது, எல்லாமே சூப்பரா இருப்பாரு. பெருங்கொண்ட பணம், இன்கம், சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியத்தாலும் தைரியமா இருங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றியா வரும். அதாவது இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பா அமைது. பார்த்து வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கும்பராசியை பொறுத்து மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.